வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். பிஸ்கட் மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு கிளாஸ் பால், பிஸ்கட் இருந்தால் போதும். அடுப்பு தேவை கிடையாது. மிக்ஸி இருந்தால் போதும். சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 2 பாக்கெட் பிஸ்கட் நான் எடுத்துருக்கிறது ஹாப்பி பிஸ்கெட்டு. நீங்கள் என்ன பிராண்டு பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் சாக்லேட் பிஸ்கட் மட்டும்தாம்மா வேணும். இதுக்கு வேறு எந்த பிஸ்கட்டும் தேவைப்படாது. க்ரீம் இருக்கிற பிஸ்கட்டு எடுத்துடாதீங்க, அது நல்லாவும் இருக்காது. அப்புறம் இன்னொன்று, ஃப்ளேவர் மாற்றி எடுத்துடாதீங்க. சாக்லேட் பிஸ்கட் மட்டும்தான் போடணும். மாற்றி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறி போகும். அதை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டுருங்க. போட்டு உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் போட்டுருங்க 2 பாக்கெட் பிஸ்கட்டும். இதுக்கு 3 கிளாஸ் வருமா? 200 ml பால் இருந்தால் போதும். 3 கிளாஸ் வரும். மோல்டுன்னு அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி மோல்டும் யூஸ் பண்ணவும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸை வச்சேவும் நான் சீக்கிரம் செஞ்சிடலாம். போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. குறன்னு இருக்கக்கூடாதுமா, ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிளாஸ் சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி மிக்சியில் பவுட்ரு தானே பண்ணுறோம், பரவாயில்ல. எந்த சர்க்கரையாக இருந்தாலும் 1/4 கிளாஸ் சர்க்கரை, ஒரு 200 ml பால் போதும். இதுக்கு ஏலக்காயெலாம் வேண்டாமா. இந்த பவுடரில் உள்ள ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். போட்டு நல்லா அரைச்சிட்டு வலுவலுன்னு வந்த உடனே ஒரு 3 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் மோல்டு தேவையே இல்லை. இருக்கிற கிளாஸ், நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எனக்கு 2 கிளாஸில் அதுக்கு மேலே வந்துச்சு. ஒரு கிளாஸில் கொஞ்சம் இருந்துச்சு. 10 ரூபா தாம்மா பிஸ்கெட்டு, 200 ml பால். எவ்வளோ டேஸ்ட்டான ஐஸ்கிரீம்! வீட்டில் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு, ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதுக்கு மேலே மூடுறதுக்கு ஃபாயில் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃபாயில் பேப்பர் கிடையாது. அதனால் நம்ம சாதாரண பாலித்தீன் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதவே சதுரமாக கட் பண்ணி அந்த கிளாஸில் போட்டு மேலே ரப்பர் பேண்டை போட்டுருங்க. ரப்பர் பேண்டை போட்டிங்கன்னா கவர் ஒன்றும் வெளியில் போகாது, காற்று போகாது. உள்ள சீக்கிரம் உங்களுக்கு ஐஸ் கட்டி ஆகிடும். அதுக்காக தான் ஐஸ் ஆகிடும். போட்டு ரப்பர் பேண்டை போட்டுருங்க. 3 கிளாஸ்லேயே ரப்பர் பேண்டை போட்டுட்டு நடுவில் லேசாக கத்தி வச்சு, கத்தியோ சிசரோ எது இருக்கோ அதை வச்சு லேசாக ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அதில் சொருகி வச்சுருங்க. லேசாக போடுங்கம்மா, நீங்கள் பாட்டுக்கு நிறையா போட்டுறாதீங்க. உள்ளே அப்புறம் காற்று போயிடுச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும், எடுத்துக்கும். லேசாக போட்டால் போதும். அந்த ஸ்டிக்கு சொருகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டால் போதும். போட்டுட்டு இதை என்ன செய்யணும், நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். வச்சு செட் ஆன உடனே சூப்பராக இருக்குமா உங்களுக்கு ஐஸ்கிரீமு. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கள இல்லை, நம்மளே விரும்பி சாப்பிட்லாம். ஸ்டிக்கெல்லாம் சொருகி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்கம்மா. ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா செட் ஆயிரும். செட் ஆனதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் எடுத்துருங்க. தண்ணியில் வச்சு ரொம்ப நேரம்லாம் ஊற விட்டுறாதீங்க. தண்ணியில் லேசாக வச்சுட்டு அந்த கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்து லேசாக இது பண்ணினாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். கிளாஸ் எடுத்து கையில் ரொட்டேட் பண்ணாலே அந்த நம்ம கையில் இருக்கிற ஹீட் பார்த்திங்கன்னா அதில் பட்டு ஐஸ்கிரீம் ஈஸியாக சுலபமாக கலண்டு வந்துருமா. அந்த பாலித்தீன் கவர் மட்டும் பார்த்து எடுங்க. ஸ்டிக்கில் மட்டும் பற்றாமல் பார்த்து மட்டும் எடுங்க கவரை. இதுக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் கூட நம்ம சொல்லிக்கலாம் குழந்தைங்கள்கிட்ட. அவ்வளோ நல்ல சாக்லேட் ஃப்ளேவரோடு நல்லா இருக்குமா. பிஸ்கட்டில் செஞ்சதுன்னு சொன்னிங்கன்னா நம்ப கூட மாட்டாங்க. நல்லாயிருக்கும். சுலபமாக ஈஸியாக கலண்டு வந்துடுமா உங்களுக்கு. சுவையான டேஸ்டியான ஹாப்பி பிஸ்கட் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். சாக்லேட் பவுடரு அது இதுன்னு எதுவும் தேவையே கிடையாது. ஒரு கிளாஸ் பால் இருந்தால் போதும். சட்டுன்னு சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துர்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.